2024 மே 12 கேரளாவில் இருக்கிற பேரூர்குடா பைபாஸ்ல ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய ஆட்டோவை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ சட்டை இல்லாத ஒரு நபர் அந்த ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அவர் ரொம்ப பதட்டமா இருக்கிறார். இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அவர் நானும் ஒரு ஆட்டோ டிரைவர் தாங்க, இந்த பைபாஸ்ல நான் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் ஆட்டோல ஏற வந்தாங்க. ஆட்டோல ஏத்திட்டு போகும்போது அந்த 4 பேரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு என்னை அடிச்சு என் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஆட்டோவும் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கிறார். சரி, ஒரு சக ஆட்டோ டிரைவர் தானே, உதவி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் அவரை ஏத்திக்கிட்டு போகும்பொழுது, என்னோட வீட்டுல மட்டும் விட்டுருங்க, போறதுக்கு முன்னாடி முடிஞ்சா உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பரிதாபப்பட்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த ஆட்டோல ஏறி இவர் ஒரு அட்ரஸ் சொல்ல அந்த இடத்துக்கு போகும்போது, இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, இதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கின அந்த நபர் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்துட்டு இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவி, இந்த காசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆள் ஓடுறான் போல இருக்கு. சரி, ஏதோ அடி வாங்கிட்டு ஆட்டோ இடத்துல வந்திருக்கான், போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்துட்டார் அந்த ஆட்டோ டிரைவர். அப்போ அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது, தான் ஆட்டோவில் வந்தவன் மிகப்பெரிய கொலைகாரன், பயங்கரமான கிரிமினல் கேடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கேஸ் எங்க நடந்தது, இதுக்கு பின்னாடி நடந்த இந்த சம்பவம் என்ன, அந்த விஷயங்கள் உள்ள மர்மத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எப்போதுமே கொலை வழக்குகளையோ இல்லை எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் போலீஸ் எப்படி குற்றவாளிகளை பிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய மொபைல் ஃபோன், அந்த நெட்வொர்க் எங்கே இருக்குது, அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுறாங்க, யார்ட்டெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு பிடிப்பாங்க. இல்லைன்னா சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பிடிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய அக்கௌண்ட், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க செலவுக்கு பணம் வேணும், சாப்பிடணும், அதனால அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க. அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 3 விஷயம் வச்சுதான் பொதுவாகவே எல்லா குற்றவாளிகளையும் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் ஈடுபட்ட கொலை குற்றவாளி ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, அக்கௌண்ட் யூஸ் பண்ணல, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கு இருந்திருக்குது. சரி, நேரடியாக இந்த குற்ற வழக்குல போகலாம். மே 9 கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்துல ஹார்விபுரம் பேரூர்குடா பகுதியிலிருந்து 8 மணிக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, சார், இந்த மாதிரி நாங்கள் பேரூர்குடா பகுதியிலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு லேடி, அவங்களுக்கு 39 வயசு, அவங்க ரப்பர் தோட்டத்தில் மயங்கி கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் டீம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று கூடிடுறாங்க. அந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் அங்கே வந்திருக்குது. போலீஸ் அங்கே போகிறதுக்கும் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் சரியாக இருந்திருக்குது. இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வந்தவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. உடனே போலீஸ் டீம் அந்த இடத்த சீல் பண்ணி அந்த இடத்துல வேறு ஏதாவது குற்றவாளி தடயத்தை விட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ரீதியில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டோட்டலாக அங்கே செக் பண்ணுறாங்க. இந்த பாடியை மீட்டு அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்சுட்டு இறந்து கிடந்தவங்க யாரு, ஏன் இறந்து கிடந்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்கொயரி பண்ணதுல சுற்றி இருக்கிற மக்கள், அந்த ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேரு மாயா முரளி, இவங்களுக்கு 39 வயசு ஆகுது. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபயர் சர்வீஸ்ல டெப்டி வார்டனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சம்பளம். இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் 2மே. இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடைய கனவு பேரு ரஞ்சித். இந்த 2 நபர் இல்லாம 3ஆவதா ஒரு ஆண் அப்பப்போ வருவாரு, தங்குவாரு, அப்புறம் கொஞ்சம் காலம் காணாம போயிடுவாரு, மறுபடியும் வருவாரு அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. கணவன், மனைவி, குழந்தைங்க. சரி, அந்த 3ஆவது நபர் யாரு, 3ஆவது ஒரு பேர் என்ன அப்படின்னா எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியல. போலீஸுக்கு மிகப்பெரிய சந்தேகம். அந்த நபருடைய அடையாளமே தெரியல, அவங்க நம்பர் இல்லை, பேரும் தெரியல. இந்த 3ஆவது நபர் அவர் இந்த மாயா முரளியும் அவங்க கணவர் ரஞ்சித்தையும் சேர்த்து கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப ரஞ்சித்தோட பாடி எங்க இருக்குது அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு டீம் போயிட்டு அவங்க செக் பண்றாங்க. அப்படி விசாரிச்சதுல இந்த ரஞ்சித்தோட போன் எங்க இருக்குது அப்படின்னு அவங்க அதோட நெட்வொர்க்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதான் இந்த கொலை நடந்த இடத்துல இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரத்துல அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு டோட்டலா அவங்க சர்ச் பண்ணா ஒரு சாக்கடை பக்கத்துல இந்த ரஞ்சித்தோடைய ஆட்டோ நிக்குது. அதுக்கு பக்கத்துலயே ரஞ்சித்தோட ஃபோன் அது உடஞ்சி கிடக்குது. அதுல 2 சிம் கார்டு, இந்த 2 சிம் கார்டையுமே தூக்கி சாக்கடையில போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஓரளவுக்கு போலீஸ்க்கு ஊர்ஜிதமாயிருச்சு, அந்த 3ஆவது நபர் தான் கொலை பண்ணியிருக்கணும். அந்த 3ஆவது நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே செக் பண்றாங்க. இதற்கு இடைவெளியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மாயா முரளியோடைய வீட்டையும் ஃபுல்லா பரிசோதனை பண்ணும்போது மாயா வீட்டுக்குள்ள மாயா யூஸ் பண்ண ஃபோன் உடச்சு கிடக்குது. அப்ப பக்காவா
கொலை குற்றவாளி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 2 போனுமே உடைச்சிருக்கிறாரு, தன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. இது வந்து ரொம்ப திட்டமிட்ட ஒரு கொலை, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. தனிப்படை அமைச்சு அந்த 3வது நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா முரளியோடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் விசாரிக்கும் போதுதான் அந்த 3வது நபர் யாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அந்த 3வது நபர் யாருன்னா தீபு, அவன் பேரு. இவனுக்கு 31 வயசு. இவன் என்ன பண்றான், இவன் யாரு அப்படின்னா இந்த மாயாவுடைய சொந்தக்காரன் தான் அவன். உடனே இந்த தீபு எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு தனிப்படை அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல ஒளிஞ்சு கிடக்குறான். ஒரு டீம் போயிட்டு அவனை அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் தீபு பதட்டத்திலையும் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன நெருக்கடியில இருக்கான். ஏன் அந்த 2 பேரையும் கொலை பண்ண, அந்த ரஞ்சித்தோட பாடி எங்க இருக்கு, இதுக்கு இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒண்ணு விசாரிக்கும் போது இப்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த தீபு. இந்த தீபு மாயா முரளியை பத்தியும் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தியும் தான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுங்கிற எல்லா தகவலையும் சொல்லும் போது இந்த மாயா முரளிக்கு இப்போ 39 வயசு, அவங்க ஒர்க் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாயா முரளியுடைய கணவன் இறந்து போயிடுறாரு. மாயா முரளிக்கு 2 பெண் குழந்தைகள், அதுல 2வது குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் தனியா தான் அந்த வீட்டுல இருந்து அவங்க வேலை பார்த்து 2 பெண் குழந்தைகளையும் ரொம்ப அன்பா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தீபு என்ன பண்றான், ஒரு நாள் மாயா முரளியை சந்திச்சு, இந்த தீபுக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட பணம் கிடையாது, அவ்வளவு கஷ்டத்துலயும் வறுமையில இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் கிடையாது அவனுக்கு. அதை மாயா கிட்ட சொல்லி எனக்கு தங்கறதுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நான் இங்க ஏதாவது வேலை பார்த்து பழச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றான். மாயாவும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சொந்தக்காரன் அது மட்டும் இல்லாம இப்படி வீடு வேலை சாப்பாடு கூட வழி இல்லைன்னு சொல்லி கெஞ்சிறான், நம்ம வீட்டுல ஒரு ரூம் அவனுக்கு ஒதுக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்குள்ளுக்குள்ள இன்னொரு காரணம் வந்துச்சு. அதாவது இந்த வீட்டுல ஒரு ஆண் துணை இல்லை, அதனால இப்படி சொந்தக்காரங்க ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா நம்ம 2 பெண் குழந்தைகள் வச்சிருக்கோம், நம்மளும் ஒரு பெண்கிறதுனால இப்படி இருந்தா வேற யாரும் நம்மளை வந்து கிட்ட வர்றதுக்கோ பயப்படுவாங்க அப்படிங்கிற ரீதியில இந்த தீபு தங்க வச்சிருக்காங்க. இப்படி அவன் வருவான், தங்கியிருந்து வேலை பார்ப்பான், திடீர்னு வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவான். இப்படி சொல்லி மாறி மாறி வந்ததுனால சுத்தி இருந்த யாருக்குமே இந்த தீபோட பேரு கூட தெரியாது, அவங்கள்ட்ட யாரும் பேசி பழகினதும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சரியா மே 9 இந்த கொலை நடந்ததுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு நபர் வர்றாரு. அவன் பேரு ரஞ்சித், அவனுக்கு 31 வயசு. அவன் வந்து மாயாவை பத்தி ஒரு விஷயத்த கேட்டிருக்கான். அதாவது இந்த மாயாவோட வீட்டுல மாயாவுடைய அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், இப்போ அவரு இறந்து போயிட்டாரு. அவர் யூஸ் பண்ண ஆட்டோ மாயாவோட வீட்டுல தான் நிக்குது, வெளியிலேயே அவர் தண்டத்துக்கு நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரஞ்சித் கேட்டிருக்கான், இந்த ஆட்டோ நீங்க ரொம்ப காலமா சும்மா தான் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்கிட்ட ஆட்டோ இல்லை, நீங்க இந்த ஆட்டோவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோவை நான் வந்து ஓட்டி அதுல வர்ற வாடகையை உங்களுக்கு ஒரு பாதி ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல வந்து கேட்டோன்னே சரி சும்மா தான் நினைக்கிது, நமக்கு ஒரு வருமானம் வரட்டுமே சொல்லிட்டு மாயாவும் அந்த ஆட்டோவை கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போன ரஞ்சித் ரொம்ப கரெக்டாவே அதை ஓட்டிட்டு தினமும் காசை போட ஆரம்பிக்கிறான். இப்படி ரொம்ப நியாயமானவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பழக்க வழக்க ஆரம்பிக்கும் போது சில மாதங்கள் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த 2 பெண் குழந்தைங்கள்ட்டையும் ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிக்கிறான் ரஞ்சித். இதை பார்த்ததும் அவன் மேல ரொம்ப மரியாதை, அந்த மரியாதை அன்பா மாறி சின்ன காதலா மாறி இருக்குது மாயாவுக்கும் ரஞ்சித்துக்கும். ஒரு கட்டத்துல ரஞ்சித் என்ன சொல்றான்னா, நான் வந்து உங்களையும் பாத்துக்கிறேன், உங்க குழந்தைகளையும் பாத்துக்கிறேன், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லவ் ப்ரொபோஸ் பண்றான். ரொம்ப அன்பா தானே இருக்கான் அப்படிங்கிற ரீதியில நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த 2 பேரும் நெருக்கமா இருக்கிறது தீபுவும் பாக்குறான். இந்த தீபுவுக்கு என்ன நினைப்புனா, சரி மாயா வந்து ஒரு புருஷனை இழந்தவ, அது இல்லாம இப்பதான் அவ வந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறா, அது நல்ல விஷயம் தான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைகிறது நல்ல விஷயம் தான், அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவனும் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாக்குறான். இந்த ரஞ்சித்துக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரஞ்சித்தோடைய சுயரூபமே தெரிய வருது. இப்ப தினமும் ரஞ்சித் என்ன பண்றான்னா, ஆட்டோ ஓட்டிட்டு வந்து குடிச்சிட்டு வர்றான். குடிச்சிட்டு வந்து வீட்டுல பயங்கரமான சண்டை, மாயாவை போட்டு அடி பின்னி எடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த மாயாவுடைய முதல் ஹஸ்பண்டுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய பேத்தி இனிமே அந்த வீட்டை இருக்கிறது சரியில்லை, எங்களுக்கு இந்த ரஞ்சித் மேல ஒரு நல்ல மரியாதை கிடையாது, அவன் நல்ல மாதிரி தெரியல, எங்க பேத்தி எங்க வீட்டுல வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பயங்கரமான குடிக்க அடிக்ட் ஆன ரஞ்சித் கரெக்டா மே 9 நைட் என்ன பண்றான், வழக்கம் போல பயங்கரமான குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த மாயா போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை உச்சத்துக்கு போது அந்த வீட்டுல கிச்சனுக்குள்ள வந்து அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு கிடக்குறாங்க மாயா. அதான் இந்த தீபுவும் பாக்குறாரு. சரி புருஷனுடைய சண்டை கூட நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் விலகியே நிற்கிறாரு. கிச்சனுக்குள்ள வந்து கண்டுபிடிச்ச ரஞ்சித் அவ தலைமுடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரப்பர் தோட்டத்துக்குள்ள ஓடி உடைஞ்சிருக்காங்க. அங்க துரத்திட்டு போயிருக்கிறான்
இந்த ரஞ்சித். இது எல்லாமே தீபு பார்த்திருக்காரு. சரி நம்ம இதுக்குள்ள போவே கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று ரூமுக்குள்ளேயே இருந்திருக்காரு. எதுவுமே அதாவது சண்டை மட்டும் காதல கேட்குது, ஒரு என்ன நடந்துச்சுன்னு கண்ணால பார்க்கல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து நான் மாயாவை கொண்டுட்டேன், இனிமே ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட போன் எடுத்து படார்னு கீழே அடிச்சிருக்கான். அது சில்லா தெரிச்சு உடஞ்சிருக்குது. அங்கிருந்து வீட்டை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு வேகமா போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் தீபு என்ன பண்ணிருக்கான்னா, ஐயோ வந்து ஒரு கொலை பண்ணிட்டான், இந்த கொலை கேஸ்ல இந்த வீட்டுல நம்ம இருக்கிறதுனால நம்ம மேலேயே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஓடி உழைஞ்சிருந்துருக்கான். இந்த தகவல் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்றான். இந்த கொலைக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு எல்லா தகவலையும் தீபு சொல்றான். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணும்போது தீபு சொன்னதுல 100% உண்மை அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்க. அப்படின்னா இந்த ரஞ்சித் எங்க, அந்த 2 குழந்தைங்களும் எங்க இப்ப அப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களும் பாதுகாப்பா அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ரஞ்சித்தை கண்டுபிடிக்கிறதுனா ஒண்ணு ரஞ்சித்தோடைய மொபைல் அதை வச்சு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ரஞ்சித்தோட ஏடிஎம் ஜிபே ஏதாவது அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை வச்சு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா சிசிடிவியில மாட்டி எந்த இடத்துல தங்கியிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வரணும். ஆனா இந்த 3க்குமே வழி இல்லாம ரஞ்சித்தை எங்க போய் தேடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சோ இப்ப எப்படி இத கேஸை மூவ் பண்றதுங்கிறப்பதான் சரியா மே 9 2 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் பைபாஸ்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் சட்டை இல்லாம நின்று ஆட்டோ மறிச்சு எனக்கு என்னை வந்து வழிப்பறி பண்ணிட்டாங்க, எனக்கு பணம் கொடுங்க, என்னை வீட்டில் இறக்கி விடுங்க, சட்டை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அவர் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த கடையிலேருந்து ப்ளூ கலர் டிஷர்ட்டை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்லி அந்த ஸ்ட்ரீட்டில் வண்டியை நுப்பாட்ட சொல்லி இதுதான் எங்கள் வீடுன்னு காட்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த ஆட்டோ டிரைவர் அப்ப என்ன நினைச்சிருக்காருன்னா, சரி நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம ஓடி போயிட்டாரு போல இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருந்தவரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேரூர்படா பகுதியில ஒரு பெண்ணு கொலை பண்ணிட்டு ஒருத்தர் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற தகவல் ஸ்ப்ரெட் ஆகி ஒருவேளை இவனா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல இந்த ஆட்டோ டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தகவல் சொன்னோன்னே போலீஸ்க்கு ஒரு சின்ன நிம்மதி பெருமைச்சு. சரி எந்த கடையில நீங்க டிஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா இது அந்த ரஞ்சித் அங்க ப்ளூ கலர் டிஷர்ட்டை அவன் வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, இந்த ரஞ்சித் இப்போ ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மட்டும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஏது அப்படிங்கிற எந்த தகவலுமே தெரிய வரல. கேஸ் ஆரம்பிச்ச அதே இடத்துல நிக்குது. அதுக்கு அடுத்ததா இன்னொரு துப்பு கிடைக்குது போலீஸ்க்கு. என்னன்னா, இந்த மாயா தங்கி இருந்தாங்கல்ல ஒரு வீடு, அந்த வீட்டோட ஓனருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசுனது ஒரு தமிழ்ல பேசியிருக்கான் ஒரு நபர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாயா வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்திருந்தாங்க, அதுக்கு 2 பேமெண்ட் கட்டிட்டாங்க, இப்போ 3வது பேமெண்ட் வந்துருச்சு, அதை இன்னும் அவங்க கட்டல, அவங்க வந்து கான்டாக்ட் நம்பரும் உங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்க நம்பர் போட்டேன் எடுக்கல, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாசத்துக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டிருங்க, நீங்க மாயா கிட்ட இருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க நான் எங்க கட்டணும், அதை மாயா தான் கட்டணும் அப்படிங்கிறப்ப இல்ல நீ உங்க நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க பணத்தை போடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். உடனே இவங்க இந்த ஓனர் சந்தேகப்பட்டு சரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணுவாங்க. நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, பேசுனது தமிழ்ல பேசுனாங்க, பணம் கேட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் உடனடியா வந்து அந்த நம்பர் யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் தூரமா இருக்கிற ஒரு சிட்டில இருந்து ஒருத்தர் டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்காரு. அந்த டீ கடையில இந்த ரஞ்சித் போயிட்டு அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும், ஃபோன் தாங்கன்னு வாங்கி அவன் இந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. அந்த நம்பர் அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணா ரஞ்சித் தான் அங்கே இருந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. பொதுவாக அவன் எப்படி இந்த நாட்கள்ல சர்வேல் பண்ணியிருக்கான் அப்படின்னா, டீ கடைக்கு போறது, அங்க போயிட்டு ரொம்ப பசிக்குது, மயக்கமா வருது, என்கிட்ட காசு இல்லை, என்னை பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க, பன்னு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது, ஹோட்டல் போயிடுறது, அங்க போயிட்டு ரொம்ப பசிக்குது இதே கதையை சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, இங்கேருந்து போறது வர்றதுக்கெல்லாம் பைக்கு ஆட்டோ லாரின்னு சொல்லி எல்லா வெஹிக்கிள்லையும் இதே கதையை சொல்லி லிஃப்ட் கேட்டு அங்கங்க போறதுன்னு சொல்லி ஒவ்வொரு சிட்டிக்கா கேரளா ஃபுல்லாவே சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்படி போகும்போது நான் என்ன பண்ணிருக்கான்னா, யாரை பார்த்தாலும் அங்கேருந்து போனை வாங்கி தன்னுடைய போனுக்கும் தன்னுடைய மனைவி மாயா போனுக்கும் ஃபோன் பண்ணி பாக்குறது, அவ ஆன்ல இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி செக் பண்றதுக்காகலாம் ஃபோன் பண்ணியிருக்கான். இது போலீஸ்க்கு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா அவன் ஒரு இடத்துல இருந்தா தானே அவனை போய் கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு இங்க இருப்பான், அடுத்த நாள் பார்த்தா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு ஊர்ல இருப்பான்னு சொல்லிட்டு இதே மாதிரி சுத்திட்டே இருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரமான ப்ரெஷர், இவனை பிடிச்சே ஆகணும், மிகப்பெரிய சவாலா இருக்கான், இவனை என்ன பண்றது அப்படின்னு தெரியலங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் போகும்போது தான் இப்போ இந்த ஓனருக்கு வந்த கால் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டால்மெண்ட் பணம் கேட்டு
அப்படி அவன் யார்கிட்டேருந்து கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற தகவல் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த நபர் எங்கிருந்து பேசினாருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமரால என்ன பதிவாயிருக்குன்னா, அந்த நபர்கிட்ட பேசிட்டு அவன் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி இருக்கான். அது சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குது. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸோடைய நம்பரும் அதுல இருக்குது. உடனடியா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அந்த டியூட்டில இருந்த கண்டக்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ப்ளூ கலர் டிஷர்ட் ப்ளூ கலர் கைலி கட்டின யாராவது நீங்க போகும்போது வந்தாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டக்டருக்கு அவருக்கு சரியா ஞாபகம் வந்திருக்கு. ஏன்னா வழக்கமாவே இந்த காலகட்டத்தில் யாரும் பெருசா கைலி எல்லாம் கட்டிட்டு வெளியில சுத்துறது இல்லை. அவன் ப்ளூ அண்ட் ப்ளூ போட்டுட்டு அது மாதிரி போனது அவனுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கு இந்த கண்டக்டருக்கு. ஆமாங்க வந்தாரு, அவரு கொல்லம் சிட்டில கொட்டாரகரா பகுதியில அவர் இறங்கினாரு அப்படிங்கிற தகவலை கண்டக்டர் சொல்றாரு. அந்த இறங்கின பகுதி அந்த இடத்துல சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல உள்ள ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குது அப்படின்னா, நேரா பஸ்ஸை விட்டு இறங்கினவங்க கரெக்டா அங்க இருக்கிற டீ கடையை போயிட்டு அங்க இருக்கிற டீ கடையில இருந்து இதே மாதிரி ஒரு டீ சாப்பிட்டுருக்கான். டீ சாப்பிட்ட உடனே அங்க நின்று ஒரு நபர்கிட்ட போனை வாங்கி பேசியிருக்கான். இது வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்குது. அந்த சிசிடிவி எடுத்தவங்க அந்த நபர் யாரு அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற கொஞ்சம் தெரிஞ்ச நபர் தான். அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தவங்கள்ட்ட உங்க போனை வாங்கி பேசினான் இல்லையா, அவன் என்ன பேசினான், அவனை பத்தி தெரியுமா, அவன் எங்க போயிட்டான்னு தெரியுமாங்கிறப்ப அவனை பத்தி தெரியாது. பட் அவன் என் போனை வாங்கி பேசும்போது யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணா அவங்க 700 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டாங்க, அந்த பணத்தை எடுத்து நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு தகவலை சொல்றாங்க. சரி, இந்த ஜிபே பண்ணது யாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எடுத்தாங்கன்னா, அந்த ஜிபே நம்பரு கம்பம் பகுதியில இருந்து உனக்கு பணம் போட்டு விட்டுருக்காங்க. கம்பம் நேரா தமிழ்நாட்டுக்கு அந்த டீம் வருது. நீங்க எதுக்கு அவனுக்கு பணம் போட்டீங்க, அவன் யாரு, உங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு, அவன் ஒரு கொலையாளி, உங்களுக்கு அவனுக்கு இருக்கிற அந்த உறவு என்ன அப்படின்னு கிடுக்கிப்படி விசாரணை பண்ணிருக்கும் போதுதான் அந்த நபர் யாரு அப்படின்னா கம்பம் பகுதியில ஒரு எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். அவருக்கு அப்பதான் தெரியுது, அடப்பாவி அவன் ஒரு கொலைகாரனா அப்படின்னு அவர் ஷாக் ஆகி அவருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தங்கச்சி ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க, அதுல வேலை பார்க்கறதுக்காக ஆள் கிடைக்காம சுத்திட்டே இருக்கும்போதுதான் இவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி பேக்கரியில வேலை இருக்கு சரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் செய்யறேங்க, எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டா கூட போதும், என்ன உங்களால முடியுமோ அந்த சம்பளத்தை கொடுங்க, நான் நல்லா வேலை பார்ப்பேங்க அப்படின்னு சொன்னான். சரி நீ எங்க இருக்க, உடனே வேலையில ஜாயின் பண்ணு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நான் மாதிரி கேரளாவில் இருக்கேங்க, நான் எங்கேயிருந்து வர்றதுக்கு கூட எனக்கு பஸ்ஸு காசு கிடையாது, அந்த பஸ்ஸு காசு மட்டும் 500 - 700 வரைக்கும் செலவாகும், போட்டு விட்டீங்கன்னா நான் வந்துருவேன், இது என்னோட தெரிஞ்சவுடைய நம்பர் தான், இதுக்கே ஜிபே பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 700 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பணத்தை தான் எடுத்துட்டு இப்ப கம்பம் பகுதி வந்திருக்கான். கம்பம் பகுதியில ஒரு பேக்கரியில போயிட்டு இவன் வேலைக்கும் சேர்ந்துட்டான். அப்படி அந்த பேக்கரிக்கு உடனே போனா இவனை பிடிச்சிடலான்னு எஸ்ஐ சொன்னதும் நேரா அந்த தண்ணீர் போயிட்டு பேக்கரியில போனா அங்க பேக்கரியில நீட்டா ஒரு 90 போட்டு பக்காவா வேலை செஞ்சுட்டு இருக்கான் பேக்கரியில. அவனை தூக்கிட்டு எதுக்குடா அவனை கொன்ன அப்படிங்கிற போதுதான் அவன் உண்மையை சொல்ல வர்றான். ஏன் அவன் கொண்டிருக்கான் அப்படின்னா, இப்ப கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சவன் ஆரம்பத்துல இவன் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல இந்த ரஞ்சித் மேல அந்த 2 பெண்களோட தாத்தா பாட்டிக்கு ஒரு பயம் இருந்திருக்குது. இப்ப நம்ம பேத்திகளை சரியா பாத்துக்குவானா, வேற ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு பயந்தவங்க அந்த 2 குழந்தைகளையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இது இந்த ரஞ்சித்துக்கு பயங்கரமான ஒரு மன வருத்தத்தை தந்திருக்கு. அது எப்படி நான் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்னால முடியாதா, என்ன சந்தேகப்பட்டு குழந்தைகளை கூட்டி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்டு மாயா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அது 2 குழந்தைங்களை நீ மறுபடியும் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப மாயாவுக்கும் அது இல்ல, அவங்க ஒத்துக்கல, அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பயங்கரமா கடுப்பாகி பொண்டாட்டியை போட்டு தினமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய 2 குழந்தைகளையும் பாக்குறதுக்கா மாயா மாமனார் மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போக வர இருப்பாங்க. அங்க போயிட்டு வரும்போதெல்லாம் மாமனார் மாமியார் மாயாவுக்கு வழக்கமா மாசம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய மகன் தான் இறந்து போயிட்டான், அதுக்காக மருமக இல்லைன்னு ஆகாது, உன்னுடைய செலவுக்கு நாங்க சாகிற வரைக்கும் பணம் கொடுப்போம், நீ பத்திரமா இரு, உன்னுடைய துணைக்காக நீ ஒரு கல்யாணம் பண்ணிருக்க, அதுல எந்த தப்பும் கிடையாதுமா, என்னுடைய பேத்திகள் இங்கே வளரட்டும், நீ ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ, நீ எப்போ வேணாலும் இங்க பார்த்துட்டு போ சொல்லி இந்த மாமனார் மாமியாரும் பணம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கட்டத்துல இந்த ரஞ்சித்துக்கு பயங்கரமா கோபம். ஏன் பொண்டாட்டிய என்னால பாத்துக்க முடியாதா, என்ன அவங்க நம்பவே இல்லை, மதிக்கவே இல்லை, ஏன் பொண்டாட்டிய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமா இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அப்படித்தான் 2 குழந்தைகளையும் பாக்குறதுக்காக மாயா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. குழந்தைங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ எடுத்துருவாங்க, என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். போனதும் ஒய்ஃபை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி குழந்தைகளை பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமா தாத்தா பாட்டி எங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா அவங்களுக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு பயங்கரமான கோவப்பட்டிருக்கான். சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அப்ப இவங்க என்ன நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்தவன் வீட்டுல குடிச்சிட்டு மாயாவை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான்.
என்ன நீங்க நம்பவே இல்லை, இனிமேல் இந்த குழந்தைங்க இங்கேதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சவன் ஒரு கட்டத்துல மாயாவுக்கு அடி தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு ரப்பர் தோட்டத்தில் ஓடி இருக்காங்க. அங்க போயிட்டு பயங்கரமா அடிச்சு கர்ண கொடூரமா அடிச்சிருக்கான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ்வளோ கொடூரமா அடிச்சே கொண்டிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அப்படி கொண்டவன் தான் நேரடியா வீட்டுக்குள்ள வந்து மாயாவுடைய போனை உடைச்சிட்டு ஆட்டோவையும் தன்னுடைய போனை வந்துட்டு ஒரு சாக்கடைக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு எல்லா தகவலும் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவனை கைது பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. எல்லா சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த கேஸ்ல தீர்ப்பு வரல. சரியின்படியே இதுதான் அந்த கேரளாவை புரட்டி போட்ட ஒரு குற்ற வழக்கு. சரியின்படியே இந்த கேஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த குற்றம் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை நீங்க பதிவு பண்ணுங்க. பொதுவா இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த 2வது கல்யாணம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்தான். அது வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா தேவை. அது எந்த வயசாக இருந்தாலும் வயசானவங்க கூட அவங்களுக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஒரு தவறு கிடையாது. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கப்படுற துணை சரியானவங்களா, அது நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒருவேளை இந்த 2 குழந்தைகளும் இந்த வீட்டில் இருந்திருந்தா சம்பவம் நடக்கும்போது இந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு உயிர் இல்லாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கொடூரமானவன் தான் இருந்திருக்கான். சரி, இந்த உலகத்துல யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கள நம்ம ரொம்ப கரெக்டா அவங்கள நம்ம அனலைசிஸ் பண்ணணும். அப்படி லைஃப் பார்ட்னர் நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படின்னா ரொம்ப ஆபத்துல மாட்ட வேண்டிய சூழல் இருக்கும். சரி, இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.